நானே நினைச்சாலும் முடியாதுப்பா. நான் ஒன்னும் உங்க தென்றல் மேடம் மாதிரி தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சும் விட்டு போற நல்ல மனசு உள்ளவன் இல்ல. நான் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே மோசமானவன். சும்மாவே வச்சு செய்வேன். என் டாலுவ வேற அழ வச்சுட்டீங்களேடா. உங்களை எப்படி அப்படியே விட முடியும்? அனல் முகத்தில் மொத்த வில்லத்தனமும் தெரிந்தது. அவன் வாய்விட்டு மிரட்டிவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் அவன் இதழில் இருக்கும் சிரிப்புதான் ஹிரோசிமா நாகசாயி குண்டை விட மோசமானது. சார், ப்ளீஸ், நாங்க பண்ணது தப்புதான். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் சார். எங்க உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க சார். அழுது கத்தினார்கள். ஆ, யோசிக்கலாம். ஆனா மறுபடியும் நீங்க பணத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணா? சார், இனிமே இப்படி ஒரு விஷயம் நாங்க பண்ணவே மாட்டோம் சார். திருத்தம். இப்படி ஒரு விஷயம் பண்ணா இதுக்கு மேல இதெல்லாம் திரும்பி நடக்காது. ஏன்னா அப்பதான் நீங்க உயிரோட இருக்கவே மாட்டீங்களே. கொன்னு புதைச்சிருவேன். நீங்களே நியூஸ்ல உண்மையை சொல்லணும். இல்லைனா அடுத்த அணுகுண்டு தான் வைப்பேன். புரியுதா? அனல் ஒரு மிரட்டல் விட அவர்கள் தலை பயத்தில் நாலா பக்கமும் ஆடியது. அவர்களுக்கு மாத்து மருந்தும் கொடுத்து அனுப்பி வைத்தான் அனல். ஏண்டா, நீ பாட்டுக்கு பட்டுன்னு பாய்சன் கொடுத்துட்ட. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? கிஷோருக்கு தீவிர சிந்தனை. அனல் பதில் சொல்லாமல் சிரித்தான். என்னடா சிரிக்கிற? நான் எங்க பாய்சன் கொடுத்தேன்? பின்ன அது வெறும் ஜூஸ் மட்டும்தான். கொஞ்சம் லைட்டா தூக்க மாத்திரை கலந்த. 2 பிட்டு கூட போட்டேன். உடனே எல்லாத்தையும் உளறிட்டு போதுங்க லூசுங்க. அனல் சாதாரணமாய் சொல்ல கிஷோர் வாயை பிளந்தான். அட பாவி, சும்மா போட்டு வாங்கின மச்சி. நீ இன்னும் மாறவே இல்லடா. அந்த வில்லத்தனம் அப்படியே உன்ட்ட இருக்கு. தேங்க்ஸ். சரி, அது இருக்கட்டும். மகி பேசினால உன்ட்ட? உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? எதுக்கு திடீர்னு ஹாஸ்டல் போனா? அனல் சந்தேகமாய் தாடியை தடவினான். வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அனல். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணுமா, எதை பத்தியும் யோசிக்காம படிக்கணுமா. பொய் சொன்னான். அவன் பொய்தான் சொல்கிறான் என்று அனலுக்கும் புரிந்தது. அவர்களை மட்டுமல்ல, அந்த ஸ்கூல் எடுத்து கட்டிய கான்ட்ராக்டரையும் சும்மா விடவில்லை அனல். அவனை தலைகீழாக கட்டி தொங்க விட்டான். ஒரு நாள் முழுவதும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவன் மூளை மூக்கு வழியாக வெளியே வந்துவிடும் போல. அவன் கதறிக் கொண்டிருந்தான் அனலிடம். அவனோ அதை ஜாலியாக அமர்ந்து பாப்கார்ன் தின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சார், உண்மையை சொல்லிடுறேன். மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க தரமான பொருள் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா நான் தான் அதை சைட்ல வித்துட்டு தரம் இல்லாத பொருளை வாங்கி கொடுத்தேன். இத பண்ண சொன்னது வேற ஒருத்தர் என்றவன் உண்மையை உளறி கொட்டினான். அடுத்த நாளை அந்த 6 பேரும் சரி, அந்த கான்ட்ராக்டரும் சரி, தென்றல் மீது எந்த தவறும் இல்லை, இதையெல்லாம் பணம் கொடுத்து சொல்ல சொன்னது துரைசிங்கம்தான் என்று அதிரூபன் தந்தையை போட்டு கொடுக்க, இது மீடியா எங்கும் பிரளயமாக பேசப்பட்டு அன்று மதியமே துரை வீட்டின் முன் வரிசையாக வந்து நின்றது போலீஸ் ஜீப். அத்தியாயம் 99. துரைசிங்கம் வீட்டின் முன்பு வந்து வரிசையாக நின்றது கார்கள். ஊர் மக்கள் முன்னிலையில் அவரை அரெஸ்ட் செய்து அழைத்து போகும் முன் சரட்டென்ற சத்தத்துடன் வந்து நின்றது கார் ஒன்று. சிங்கம் மட்டுமல்ல, அதிரூபனும் யாரென்று திரும்பி பார்க்க காரில் இருந்து கெத்தாக இறங்கி வந்தான் அனல். அனலைக் கண்டு அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு கடுப்பு. அடட, என்ன மிஸ்டர் சிங்கம், மாமனார் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க போல. இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாது, அப்புறம் அடக்கி உட்கார வைப்பாங்க. அனுபவத்துல சொல்றேன். அனல் பேச்சில் அத்தனை நக்கல். ஏய், அவரு கர்ஜித்தார். இப்ப எதுக்கு சரத்குமார் பட டயலாக விட்டுட்டு இருக்கீங்க? என் தென்றல் அசிங்கப்படுத்த நினைச்சு நீங்க பண்ண காரியம் இன்னைக்கு உங்களுக்கு எதிரா திரும்பி நிக்குது. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்வாங்கல்ல, அது இதுதான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜெயில கொசு கடிக்காத ரூமா கொடுக்க சொல்லி கமிஷனர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன், ஓகே என்று அனல் பேச்சில் நக்கல் தெரிக்க சிங்கம் முகம் செருப்பினை சாணியில் முக்கி அடித்தது போல் ஆனது. சுற்றி நின்று அனைவரும் அவரை காதுபடவே அசிங்கமாக திட்டினார்கள். இவரை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சா இவர் இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்திருக்காரு. இவரு கோவில் தர்மகர்த்தாவா இருக்கவே தகுதி இல்லை என்று அவரை மட்டுமல்ல மொத்த குடும்பத்தையும் கழுவி ஊத்தினார்கள். சிங்கம் அவமானம் தாங்காமல் ஜீப்பில் ஏறி அமர்ந்து கடைசியாக தன் குடும்பத்தை பார்த்தும் அதிரூபனை பார்த்தும் ஒரு பார்வை பார்த்தார்.
அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவரை பெயிலில் வெளியெடுக்க அதிரூபனும் அவன் சகோதரனும் முயற்சி செய்து கொண்டிருந்த சமயம்தான் அந்த துயர சம்பவம் அவர்கள் காதை எட்டியது. துரைசிங்கம் அவமானம் தாங்காமல் அவர் வேஷ்டியை வைத்தே ஜெயிலில் தூக்கமாட்டிக் கொண்டார் என்ற விஷயம் கேட்டு மொத்த குடும்பமும் உடைந்து போனது. வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போனதால் அந்த வீட்டை சேர்ந்த யாரும் கோவில் தலைமை பொறுப்பை ஏற்க இயலாது. இந்த முறை கோவில் முதன்மை பொறுப்பு வர்மன் கைகளுக்கு போனது. அதுவும் கடவுளே பார்த்து அவர்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து சொன்னது போல இருந்தது. அத்தனை பேரும் அதை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டனர். இதற்கு முன் வர்மன் தான் அனைத்தையும் பொறுப்புடன் நின்று பார்த்து கொண்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு வயதாகி போனது. அதனால் இந்த முறை அவர் இந்த பொறுப்பை வேறு ஒருவர் கையில் கொடுக்க முடிவு செய்தார். அது வேறு யாரும் இல்லை, அனல்தான். ஆனால் அனல் அதை ஏற்க மறுத்தான். அவனுக்கே தெரியும் அவன் நல்லவன் இல்லை, இதை ஏற்று செய்ய அவன் யோக்கியமானவன் இல்லை என்பதனால் அவ்வளவு பெரிய பொறுப்பை, மரியாதையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆளியிடம் கொடுத்தான். அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் கொண்டார்கள். ஆளுக்கு கூட இது அதிர்ச்சிதான். இந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காதா என்று எத்தனையோ பேர் ஏங்கி தவித்து கொண்டிருக்க அனல் சாதாரணமாக அதை தூக்கி கொடுத்து விட்டான். இல்ல, இது நீதான் பண்ணணும், நீயே இத முன்னாடி நின்னு பண்ணு. ஆழி அதை மறுத்தான். இல்ல ஆழி, இதுக்கு தகுதியான ஆள் நீதான். நான் இப்போ திருந்திருந்தாலும் ஒரு காலத்துல நான் ரொம்ப மோசமானவன். ஆனா நீ அப்படி இல்ல, ரொம்பவே நல்லவன். அதுக்கு தகுதியான ஆளு நீதான் என்றான் உறுதியாய். அதற்கு மேல் அவர்கள் என்ன பேசுவது? ஆழிதான் கோவில் முன்னாடி நின்று அனைத்து வேலையும் செய்வதாய் முடிவு ஆகி போனது. சொந்த பந்தம் எல்லாம் நிறைந்து வீடே சிரிப்பு சத்தமாய் இருந்தது. அனல் அவன் வளர்ப்பு தந்தையை வர சொல்லி இருந்தான். அவரும் திருவிழா அன்று வந்து சேர அனலுக்கு நிற்க கூட நேரம் இல்லாமல் போனது. அந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு. திருவிழா அன்று பெண்கள் பொங்கல் வைக்கும் முன் தீட்டு கழிக்க கோவில் குளத்தில் குளித்து வர வேண்டும். அப்பொழுது தீட்டு கழிந்து போகும் என்பது அவர்கள் நம்பிக்கை. ஆராவும் தென்றலும் அஞ்சலி குட்டியை தூக்கி கொண்டு குளம் நோக்கி சென்றார்கள். அவர்கள் பாதுகாப்புக்கு உடன் சர்க்கரையும் சென்றான். தென்றல் மற்றும் ஆரா இன்னும் முகம் கொடுத்து பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் தென்றல் மீது இப்பொழுது ஆராவுக்கு கோபம் இல்லை. அஞ்சலி அத்தை அத்தை என்று தென்றலுடன் அதிகம் ஒன்றி போனாள். அனைவரும் சென்றுவிட கடைசியாக இருவர் மட்டுமே இருந்தார்கள். சர்க்கரை தூரமாக அஞ்சலியை வைத்து கொண்டு பாதுகாப்புக்கு நின்றான். குளத்தில் ஒரு தடவை முங்கி எழுந்தார்கள் இருவரும். என் மேல கோவமா இருக்கே ஆரா? ஆரா பதில் பேசாமல் இருந்தாள். இருவரும் இரண்டாவது முறை முங்கி எழுந்தார்கள். ஆளி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவியா? ஆரா பதில் பேசாமல் மூன்றாவது முறை முங்கி எழும் பொழுதுதான் பக்கத்தில் இருந்த தென்றல் ஒரு மாதிரி தலையை பிடித்தபடி தடுமாறுவதை கண்டாள். ஹே தென்றல், என்னாச்சு? ஆரா அவசரமாக தென்றலை சற்று தள்ளி அழைத்து வந்து அமர வைத்தாள். தென்றல் இன்னும் சற்று மயக்க நிலையில்தான் இருந்தாள். ஆரா யதார்த்தமாக தென்றல் கையை பிடித்து பார்க்க அவள் கண்கள் இரண்டும் பெரிதாய் விரிந்தது. அவள் கண்களில் ஒரு சந்தோஷம் மின்னியது. தென்றல், நீ கர்ப்பமா இருக்க என்றாள் ஆரா இதழில் எட்டி பார்த்த சிரிப்புடன். தென்றல் கண்கள் இரண்டும் சந்தோஷத்தில் விரிந்தது. அவள் கண்கள் கலங்கி அன்னிச்சை செயலாய் அவள் வயிறை தடவும் சமயம் படார் என்று தென்றல் தலையிலும் ஆரா தலையிலும் யாரோ ஓங்கி அடித்தார்கள். இதை கண்டு சர்க்கரை ஓடி வர அவனை கத்தியால் குத்தி கீழே தள்ளினார்கள். பெண்கள் இருவரும் மயங்கி போக அவர்களுடன் சேர்த்து அஞ்சலியையும் தூக்கி கொண்டு சென்றார்கள் அந்த கும்பல். ஆழி கோவிலில்தான் இருந்தான். வர்மன் உடனிருந்த அனைத்து சடங்கையும் சொல்ல சொல்ல அவன் கேட்டு அதை செய்தான். அம்மன் சிலையை கோவில் குளத்தில் நீராட்டி எடுத்து வந்த பின் அம்மனுக்கு பூஜை நடக்கும். எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று ஆளி போன் விடாமல் அடித்து கொண்டே இருந்தது. சர்க்கரைதான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தான். முக்கியமான பூஜையிலிருந்து ஆளி வேறு வழி இல்லாமல்
போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தான். பூஜையில இருக்கேன், இப்ப எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்க? அந்த பக்கம் சர்க்கரை ஒரு மாதிரி திக்கி திணறி பேசினான். கோவில் விசேஷம் என்பதனால் சுற்றியும் பாட்டு சத்தம் காதை கிழித்தது. அதனால் அவன் என்ன பேசினான் என்று ஆளுக்கு சரிவர கேட்காமல் போனது. முக்கியமான விஷயம் என்பதால்தான் சர்க்கரை இத்தனை முறை அழைத்திருக்கிறான் என்று ஆளி உள்ளுணர்வு சொல்லவும், செய்த பூஜையை பாதியில் விட்டுவிட்டு அவன் சத்தமில்லா இடம் நோக்கி ஓடினான். ஆளி, எங்கப்பா போற? அம்மன் சில தூக்கணும், அதுதான் முக்கியம். வர்மன் கத்தினார். வர ஐயா, ஒரு 5 நிமிஷம் என்று சத்தம் குறைவான இடத்துக்கு ஓடி என்னவென்று விசாரித்தான். ஆளி, யாரோ சிலர் என்ன அடிச்சு போட்டு தென்றல் பாப்பாவையும் அம்மனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்து என்று அத்துடன் அந்த பக்கம் லைன் கட்டாகி போனது. சர்க்கரை இரத்த கிளறியாக மயங்கி சரிந்தான். ஆளுக்கு பதட்டமாகி போனது. இருவரின் எண்ணுக்கும் முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இந்த நேரத்தில் யாரிடம் விஷயத்தை சொல்வதென்று புரியாமல் அவனுக்கு முதலில் ஞாபகம் வந்த முகம் அனல்தான். முதல் முறை அனல் எண் தேடி எடுத்து அவனுக்கு தொடர்பு கொண்டான். ஆனால் அவன் நேரம் அனல் போன் டவர் இல்லாத இடத்தில் இருந்தது. கால் போகவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் சூழ்நிலையை SMS மூலம் அனுப்பி வைத்தவன் அவர்கள் இருவரையும் தேடி ஓடினான். அவர்கள் கடத்தப்பட்ட இடத்துக்கு போய் தேடினான். சர்க்கரையை ஆம்புலன்ஸ் வர வைத்து அனுப்பி வைத்தான். யார் கடத்தினார்கள் என்று தெரியாமல் ஆளி தலையை பிடிக்கும் சமயம் அங்கே அனல் மற்றும் ஆராவின் செருப்பு கலண்டு கிடந்ததையும் அது பக்கத்தில் $1 இருந்ததையும் கவனித்தான். ஆளி கண்கள் விரிந்தது. இது தென்றல் அவனுக்காக விட்டு சென்ற கோட்வேர்ட். ஆம், இருவரும் சிறுவயதிலிருந்தே கண்ணாம்பூச்சி இல்லை, இன்னும் சில கேம்ஸ் விளையாடும் பொழுது இருவர் மட்டும் திருட்டுத்தனமாக ஒரு விஷயம் செய்வார்கள். அதாவது யார் கடத்தி செல்கிறார்களோ இல்லை யாரை கண்டுபிடிக்க வேண்டுமோ அவர்கள் பயன்படுத்தும் பொருளை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து கீழே போட்டு விடுவார்கள். அதை வைத்து இருவரும் திருடர் யார் என்று கண்டுபிடிக்க முடியும். தென்றலும் இப்பொழுது இதைத்தான் செய்திருக்கிறாள். ஆளுக்கு இந்த டாலரை எங்கோ பார்த்தது போல் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பார்த்தவனுக்கு அது யாரோடது என்று ஞாபகம் வந்துவிட உடனே அந்த செய்தியை அனல் எண்ணுக்கு அனுப்பிவிட்டு அவன் வண்டியை மின்னல் வேகத்தில் கிளப்பிக் கொண்டு சென்றான். அதே சமயம் அனல் வளர்ப்பு தந்தை குளித்து முடித்து கோவில் கிளம்ப ஆயத்தமாகி வரும் சமயம் ஒரு அறையை கடந்து செல்லும் பொழுது அவர் கால்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது. அங்கே அவர் கண்ட காட்சியில் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டார். அத்தியாயம் 100. தென்றலும் ஆராவும் மயக்க நிலையிலிருந்து மெல்ல மெல்ல கண் விழிக்கும் பொழுது அவர்கள் ஒரு பழைய குடோன் பக்கம் இருப்பதை கவனித்தார்கள். அது என்ன மாதிரியான இடம் என்றே அவர்களுக்கு புரியவில்லை. ஆராதான் முதலில் எழுந்தாள். தென்றலுக்கு இப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்தது. உனக்கு ஒன்றும் இல்லையே, தலைவலிக்குதா தென்றல்? அஸ்கி வாய்ஸில்தான் பேசினாள். இது என்ன மாதிரியான இடம்? இவங்கெல்லாம் யாருன்னு தெரியலையே. ஆரா இப்பொழுது தெளிவாக அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். ஏதோ பழைய குடோன் மாதிரி இருந்தது. நம்மளை எதுக்கு தூக்கிட்டு வரணும் என்பதுதான் ஆராவுக்கு புரியவில்லை. தென்றல் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு கடத்தியது யார் என்று தெளிவாகவே தெரியும். அம்மா, அஞ்சலி எங்க? ஆரா இப்பொழுதுதான் அவளை தேடினாள். தென்றலுக்கும் அப்பொழுதுதான் அது ஞாபகம் வந்தது. ஆமா, அஞ்சுக்குட்டி, அஞ்சுமா என்று இருவரும் சத்தம் கொடுக்க அப்பொழுது திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த அறை எங்கும் வெளிச்சம் சீராக பரவியது. இருவரின் கண்களும் கூசவே மெல்ல கண்களை மூடிக்கொண்டார்கள் இருவரும். அப்பொழுது அந்த வெளிச்சத்துக்கு நடுவே நடந்து வந்தான் அதிரூபன். அவன் கைகளில்தான் அஞ்சலி குட்டி உறங்கிக் கொண்டிருந்தாள். குழந்தையை பார்த்ததும் ஆரா உள்ளம் பதறியது. ஐயோ, என் பொண்ணு என்று எழுந்து கொள்ள நினைத்தாள். ஆனால் இருவரையும் கட்டி வைத்திருந்தார்கள். ஹே, என் பொண்ணு என்னடா பண்ண? அவளை விடுடா கத்தினாள். குழந்தை தூங்கிட்டு இருக்கால, கத்தக்கூடாது. சவுண்டு வந்து அப்படியே குழந்தை கழுத்து திருகி வெளியே பசியோடு காத்துட்டு இருக்க நாய்ங்களுக்கு தூக்கி போட்டுருவேன்.
என மிரட்டலை கூட சாதாரணமாக சொன்னவன் விழிகள் அங்கு அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்த தென்றல் பக்கம் திரும்பியது. குழந்தையை பக்கத்தில் நின்றவனின் கையில் கொடுத்த ரூபன் மெல்ல தென்றல் அருகே போனான். அவள் கோபமாக முகத்தை திருப்பினாள். என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையா செல்லம்? அவ்ளோ கோபமா? யாருக்கு யாரு செல்லம்? மரியாதை பேசு. நான் அனல் பொண்டாட்டி. அவனை கண்டு கேவலமாக முகத்தை சுழித்தாள். அனல் பேரை சொன்னதும் அந்த ரூபன் முகம் அப்படியே மாறியது. உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டியது நான் தான். ஆனா எல்லாத்தையும் நாசம் பண்ணது அந்த அனல். அவனாலதான் உன்னை நான் இழந்தேன். இப்ப கூட ஒன்னு கெட்டு போகல. எனக்கு நீ வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்படிலாம் வசனம் பேசுவேன் நினைச்சியா? உண்மைதான். நேத்து வரைக்கும் உன் மேல ஆசை இருந்தது உண்மை. ஆனா எப்ப என் அப்பா இறந்தாரோ அந்த நிமிஷம் முடிவு பண்ண உங்க மொத்த குடும்பத்தையும் கொல்லணும்னு. உன்னை எவ்ளோ லவ் பண்ண தெரியுமா? ஊரோலகமே நான் படிக்கலன்னு நினைக்குது. ஆனா நான் உனக்காக தான் டாக்டர் படிச்சேன். உன்னை சுத்தி சுத்தி வந்த. உன்னை பலமுறை அந்த அனல் கிட்ட இருந்து காப்பாத்தின. உன் உயிரை காப்பாத்தின. நிறைய பேர் கெஸ் பண்ணீங்கல்ல, தென்றலை காப்பாத்தினது இவன்தான். ஆனா அந்த அனல் கூட சேர்ந்த அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம என் அப்பா சாவுக்கும் ஒரு விதத்துல நீதாண்டி காரணம். எனக்கு என் காதலை விட என் அப்பா சாவுக்கு உங்களை பழி வாங்குறதா முக்கியம். அவன் உடலில் முழுக்க முழுக்க பழிவாங்கும் உணர்வு ஊறி போய் இருந்தது. ஆல்ரெடி உன் மொத்த குடும்பத்தையும் போட ஆள் அனுப்பிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் என் பசங்க கொன்னு குவிக்க போறாங்க. இங்க உங்க 3 பேரையும் நான் என் கையால கொல்ல போறேன். அதுவும் ரசிச்சுதான் கொல்வேன் என்றான் சைக்கோ போல். தந்தை சாவு அவனை சைக்கோ போல மாற்றிவிட்டது. என் அனல் வருவான், வந்து உனக்கு சரியான தண்டனை தருவான். அந்த நிலையிலும் தென்றல் நம்பிக்கை இழக்காமல் பேசியது இன்னும் அவனுக்கு கோபத்தை கொடுத்தது. உன்ன கடைசியாதான் கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை கோபப்படுத்திட்ட. அதனால உன்னதான் முதல்ல கொல்ல போறேன் செல்லம். வெயிட், இங்க ஒரு ட்விஸ்ட் வைப்போம். உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன் வயித்துல இருக்க அந்த குழந்தைய முதல்ல கொல்வோம். அவன் சைக்கோ போல் பேச தென்றல் முகம் பயத்தில் சுருங்கியது. ஆராவுக்கோ அவன் பேசுவது பயத்தை கொடுத்தது. அண்ணா, அவ தெரியாம பேசிட்டா. அவளை விட்டுருங்க ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கோவம்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, கொல்லுங்க, அவளை விட்டுருங்க என்று கெஞ்சினாள் ஆரா. தென்றல் அவளை வியப்புடன் பார்த்தாள். அவளுக்காக ஆரா கெஞ்சுவது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. உன்னையும் கொல்லதான் போறேன். ஆனா உனக்கு முதல்ல என் செல்லம் ஃபர்ஸ்ட் என்று அவன் தென்றலை பிடித்து ஒரு இடத்தில் கட்டி வைத்தவன் கையில் கட்டையுடன் அவள் வயிற்றை நோக்கி குறிவைத்தான். ஆளி திடீரென்று கிளம்பி செல்லவும் இப்பொழுது அங்கு நின்று அனைத்து பொறுப்பையும் செய்யும் கடமை அனல் கைகளில் வந்தது. இந்த முறை அவன் எதையும் மறுக்க முடியாத நிலையில் இருந்தான். அனல்தான் அவன் கைகளால் அனைத்து பூஜையையும் செய்தான். திருவிழா நல்லபடியாக முடிந்தது. ஆளியை தேடி அனல் அந்த பக்கம் வரும்பொழுதுதான் அவன் போனுக்கு டங் என்று தொடர்ந்து SMS வந்தது. எடுத்து பார்த்தால் ஆளிதான். அனைத்தையும் அவனுக்கு SMS அனுப்பி வைத்திருந்தான். அதை பார்த்ததும் அனல் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அனல் அங்கிருந்து கிளம்ப எத்தனிக்கும் பொழுது அவனுக்கு திடீரென்று அவன் வளர்ப்பு தந்தை போன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அதை கேட்ட நொடி அனல் எதை பற்றியும் யோசிக்காமல் அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். அங்கே இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் தென்றல் அன்னை. அவரை யாரோ கத்தியால் குத்திவிட்டார்கள் போலும். ஆம்புலன்ஸுக்கு சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அவர் போக மறுத்து அனலிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று அடம் பிடித்தார். அனலை பார்த்ததும் அவன் தந்தை சொன்ன முதல் விஷயம் இதுதான். அனல், இவங்கதான் உன்னை என்கிட்ட தூக்கி கொடுத்தவங்க என்று. அனல் அதை நம்ப மறுத்தான். அவர் வேறு யாரையோ எண்ணி இவரை சொல்வதாய் எண்ணினான். ஆனால் தென்றல் அன்னை சொன்ன விஷயம் அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. அவர்தான் நிஜமாக அனலை தூக்கி கொடுத்தது. அனல் இந்த வீட்டு வாரிசு, அதுவும் அவன் தந்தை வர்மன்தான் என்று அவர் சொன்னதை கேட்டு அனல் கண்களில் கண்ணீர். அனல் பிறந்த நேரம் சரியில்லை. அவன் வர்மன் அருகே இருந்தால் வர்மன் இறந்து விடுவார் என்று யாரோ சொன்னதை நம்பி முட்டாள்தனமாய் தென்றல் அன்னைதான் அனலை தூக்கி கொடுத்தார்.
அன்று அனல் கைகளில் காப்பை மட்டுமல்ல, அவன் கையில் இருந்த மீன் மச்சத்தையும் பார்த்ததும் அவன்தான் அண்ணா மகன் என்று கண்டு கொண்டார். அவனுக்கு செய்த துரோகம் தாங்காமல்தான் அவர் குற்ற உணர்வில் மயங்கி விழுந்து கோமா சென்றார் என்று அனைத்தையும் சொல்லி முடித்தவர் அனல் கையை பிடித்து கதறி மன்னிப்பு கேட்டார். அனலுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அவர் மீது அவனுக்கு கோபமும் இல்லை. முதலில் அவரை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லும்படி தன் தந்தையிடம் சொன்னவன் தென்றலை தேடி கிளம்பும் சமயம் அனல் போனுக்கு போன் வந்தது. அந்த பக்கம் ரூபன் தான் பேசினான். ஒரு வழியா உன் அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட போல. பசங்க இப்பதான் சொன்னானுங்க, உன் அத்தைக்காரி தான் உன்னை தூக்கி கொடுத்தாலாம். அந்த குடும்பமே அப்படித்தான். சரி, இப்போ உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன். ஒன்று உன் அப்பா, இல்லைன்னா உன் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, உன் புள்ளையும். இப்ப யார் உசுர முதல்ல காப்பாத்த போற? புள்ளையா? அனல் கண்கள் கலங்கியது. ஓ, உனக்கு தெரியாதுல்ல, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. ஏன் அவன் சொன்னதை கேட்டு அனல் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் கத்தி முனையில் அவன் தந்தை, இன்னொரு பக்கம் அவன் பொண்டாட்டி குழந்தை. அனல் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசித்தான். அவன் போனை ரூபன் ட்ராக் செய்கிறான் என்று அவனுக்கு புரிந்தது. அதனால் அவன் போனை கிஷோர் கையில் கொடுத்து அவன் ஆட்களை கூட்டிக் கொண்டு அவன் தந்தையை, அதாவது பர்மனை காப்பாற்ற அனுப்பி வைத்தான். இன்னொரு பக்கம் ஆளுக்கு அழைத்து இவர்கள் இருவரும் ரூபனை தேடி சென்றார்கள். ரூபன் தென்றல் வயிற்றில் அடிக்கப் போன சமயம் சரியாக உள்ளே வந்து சேர்ந்தார்கள் இருவரும். ரூபன் ஆட்களை போட்டு துவம்சம் செய்தார்கள். இன்னொரு பக்கம் சேலையை வாரி கட்டி ஆராவும் அங்கிருந்த அத்தனை பேரையும் அடி நொறுக்கி விட்டாள். தென்றல் மட்டும் எதுவும் செய்யாமல் சமத்து பிள்ளையாக அஞ்சலி பாப்பாவை தூக்கி கொண்டு ஓரம் ஒதுங்கி நின்று கொண்டாள். ரூபன் மற்றும் அவன் ஆட்களை அடித்து போலீசில் பிடித்து கொடுத்தார்கள். அங்கே கிஷோர் அவன் கராத்தே வித்தையை பயன்படுத்தி வர்மனை காப்பாற்றி அழைத்து வந்தான். வர்மன் தான் அனல் தந்தை என்ற விஷயம் அனைவருக்கும் தெரிந்தது. வர்மன் அனலை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டார். இத்தனை நாட்கள் பக்கத்தில் இருந்தும் அவனை கண்டு கொள்ளாமல் போய்விட்டோம் என்று கவலை கொண்டார். ஆராவும் தென்றலும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆராவையும் குழந்தையையும் வாரி அணைத்து முத்தம் வைத்தான் ஆழி. அனல் தென்றலை அணைத்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் அவள் இடையை வருடி கொடுத்து ஆனந்த கண்ணீர் வடித்தான். தென்றல் அவன் இதழில் முத்தம் வைத்து அவன் மார்போடு சாய்ந்து கொண்டாள். 5 வருடங்களுக்கு பிறகு அந்த கல்யாண மண்டபம் களை கட்டியது. வேறு யாருக்கு? நம்ம கிஷோர் மகேஷ் கல்யாணம்தான். மகேஷ் அவ சொன்ன மாதிரி டிகிரி முடிச்சு நல்ல வேலைக்கு போய் அதே காதல் கொஞ்சம் கூட மாறாம வந்து அவன்கிட்ட காதல சொல்ல, அவளுக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த கிஷோர் உடனே அவ காதலை ஏத்துக்கிட்டான். சொந்த பந்தம் சூழ உடனே கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. இதோ அனைவரின் முன்னிலையில் மகி கழுத்துல 3 முடிச்சு போட்டு அவளை தன் மனைவி ஆக்கிட்டான் கிஷோர். லவ் யூ டி மகி. அவள் நெற்றியில் முத்தம் வைத்து முதல் முறை அவன் காதலை சொன்னான். அவளும் புன்னகையுடன் அவனை அணைத்து கொண்டாள். அதேபோல் ஆராவை அணைத்து கொண்டான் ஆழி. அவள் நிறைமாத கர்ப்பமாய் இருக்கிறாள். அஞ்சலி குட்டி இப்பொழுது பெரிய பெண்ணாகி விட்டாள். அனல் அவன் 4 வயது மகனை அடக்க முடியாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதைக் கண்டு மெல்ல சிரித்து கொண்டாள் தென்றல். அந்த ரீனா இன்னும் தென்றலை சீண்டிக் கொண்டேதான் இருந்தாள். அவள் ஆயா ஆனாலும் அனலை விடமாட்டாள் போலும். அனல் மகனுடன் சேர்ந்து தென்றலை அணைத்து கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து சொன்னான், ஐ லவ் யூ டி சோடா புட்டி. அவளும் காதலுடன் அவன் மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டாள்.